சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க. கதை கேட்க ரெடியாடா புண்ட. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. காதல் வளத்தே நானும் நானும் கொள்ளை காதல் வளத்தே. வேம்பிலியே அடிக்கிற அளவு உங்ககிட்ட ஆட்டம் இருக்கலாம். ஆனா அதுக்கெல்லாம் ரோஸ் அடிச்சிட முடியும். பூவே பெண் பூவே நெய் தீண்ட வேண்டும் என்னோடு வாராய். தோன்ற காலத்துல தோன்றிய மொழி தாண்டா தாண்டவ கோணே. ஐம்பூலன் ஐம்பூதம் எல்லாவற்றையும் அடக்கிய மொழி தாண்டா தாண்டவ கோணே. உடலுக்கு உரமடித்த மொழி தாண்டா தாண்டவ கோணே. மியூசிக் ரொம்ப பெருமையா இருக்கு. நேர புண்ட. ரொம்ப பெருமையா இருக்கு. ரொம்ப பெருமையா இருக்கு. நீங்க அமைதியா இருக்கிறத பார்த்தா இங்க பண்றவன பூரா நல்லா பாத்துக்கிட்டு ஏதோ எங்களை வச்சு செய்ய போறீங்க. ஏய், என்னை வச்சு ஒண்ணும் காமெடி கிமெடி பண்ணலையே. அதுதான் நடக்க போகுது. நீங்க எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு. அததான் எங்க வீட்லயே சொல்றாங்க. Uncle, oh uncle, oh uncle, auntie, oh auntie, oh auntie, oh auntie, uncle. கோவிட் காலத்துல உலகத்துல யாருக்கு என்ன நல்லது நடந்துச்சோ தீயது நடந்துச்சோ, ஆனா சோசியல் மீடியாவில் இருந்தவர்கள் எல்லாருக்கும் நல்லதா நடந்துச்சு. நீங்களா யாருடா? How do I tell? உங்களுக்கு சோசியல் மீடியால என்ன பேர் இருக்கு, இதை தான் வாழ்வா எடுத்துக்கிறது அப்படின்னு நீங்க எப்ப முடிவு பண்ணீங்க? நான் ஓட்டேரி சிவா இன்ஸ்டால ஃபேமஸ் ஆயிட்டேன். எல்லாம் கலாய்க்கிறேன். ஓட்டேரி நரி பேசுறேன். நீங்க செந்தில்குமார் என்னோட பேரை தெரியறதோட ரொம்ப பெருமையா இருக்கு நீங்க தானே அப்படின்னு சொல்ற அளவுக்கு நான் வீடியோ. தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன். நானு ரொம்ப பெருமையா இருக்குன்னு சொல்லிட்டு என்ன சொல்லுவீங்க? ரொம்ப பெருமையா இருக்கு. எங்க ஊரு பெரிய குளம், பெரிய குளத்துல மக்குன குப்பை மக்காத குப்பை எல்லா குப்பையும் இருக்கு, கருவையெல்லாம் இருக்கு. அந்த மாதிரி சோசியல் கருத்து சின்ன சின்னதா சொல்லுவேன். சமூக ஆர்வலர் கொஞ்சம் இருக்கு. என்னங்கடா ஊருது டேய், மம்மி படத்துல ஒரு லொகேஷன் மாதிரி எப்படி இங்க வாழ்றது? வைஃபை நமக்கு கம்பெனில ஃப்ரீ வைஃபை இருந்துச்சு. ஐயோ இங்க பாருங்க, எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நான் வந்து கடல்வெளியில இருக்கேன், இங்க மணல்கள் இருக்கு, நல்ல சுத்தமான காற்று இருக்கு. ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் அந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுற பாடு. அவர் வந்து என்னை பார்த்துட்டு சொன்னாரு, தம்பி நீ நல்லா இருக்க, நீ வந்து ஆக்டிங் ட்ரை பண்ணு அப்படின்னு சொன்னாரு. நான் வந்து போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நான் ஜெயிக்கிறேன்னா, நான் ஜெயிச்சா என் தலைமுறை மாறும், என் தலைமுறை வளர்ச்சி அடையும். என் தலைமுறை வளர்ச்சி அடைஞ்சுன்னா என்னுடைய அடுத்த கட்ட என்னுடைய சமூகம், என்னுடைய மக்கள் அவங்களாம் வளர்ச்சி அடைவாங்க. அவன் ஒரு 4 பேர் மேலே வருவான், அந்த 4 பேர் 400 பேர் ஆகும், 400 பேர் 4000 பேர் ஆகும், எல்லாரும் மேலே வரட்டும். அந்த எழுச்சி எனக்கு தெரியட்டும். அப்போ வரதான் நாகூர் பிரியாணி உளுந்தூர்பேட்டையில இருக்க நாய்க்கு தான் கிடைக்கணும் எழுதி இருந்தா அதை யாராலையும் மாத்த முடியாது. ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல கணக்கு ஆசிரியரா இருக்கேன். எப்போ நான் சோசியல் மீடியாவில் பாடல்கள் பாட ஆரம்பிச்சனோ கணக்கு ஆசிரியர் போய் கானக்குயில் முத்து அப்படின்ட்டு எனக்கு பேர் வச்சிட்டாங்க. சிரிச்சுக்கிட்டே இருப்பேன் நானு, டக்குன்னு சீரியஸ் ஆயிருவேன் சார். கானக்குயில் முத்துன்னு பேர் வச்சாங்களா, வச்சுக்கிட்டீங்களா? உங்க வேலை மட்டும் பாக்குறீங்களா? தேவையில்லாம் பேசாதீங்க. கண்ட நாய்க்கெல்லாம் நான் பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அனுபவிச்சா ஒரு ப்ராப்பர்ட்டியோட பாடுறேன் சார். ப்ராப்பர்ட்டியோடயா? திருப்பா மூஞ்ச பாரு, மூஞ்சியும் முகர கட்டையும். இந்த மூஞ்சில முடிச்சா பொடிக்கு போயில சிக்குமா? அருவாலோ தீத்திக்கிட்டு வாடா வாடா, திருப்பாச்சி அருவாலோ தீத்திக்கிட்டு வாடா வாடா, சிங்கம் பத்தா பிள்ளை இன்னும் தெரியவ போ வாடா வாடா. உங்கள்கிட்ட பாடம் படிக்கிற பிள்ளைல என்ன சொல்றாங்க இந்த கானக்குயில கேட்டுட்டு?
என்னுடைய ஊக்குவிப்பே அவங்க தான் சார். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. மூஞ்சி நாளே சுமார் நான் தான் உங்க கீழா குமார்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து ஒரு 25,000 ஃபாலோவர்ஸ் வச்சு எங்க ஊர்லயே பெரிய செலிபிரிட்டியா இருக்கேன் சார். மக்களால் நான், மக்களுக்காகவே நான். ஊர் பேரா? கீழா குமார் ஊர் பேர் சார். பைத்தியம் மாரி பண்றது. ஒரு பைத்தியக்கார பைலட் இந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுற பாடு. தூவிட்டுனா நெய், பொண்ணுன்னா பொய், அது மேல வைக்காத கை, அது கண்ணு ஃபுல்லா வெறும் மையி. பூன்னா வாடிடும், பொண்ணுன்னா ஓடிடும் சார். இப்படி பேசி பேசி தான் 25,000 ஃபாலோவர் சேர்த்திருக்கீங்க நீங்க. ஆமா சார். அது தானா சேர்ந்த கூட்டம் இல்ல, இப்படி பேசி பேசி சேர்த்த கூட்டம். எல்லாருக்கும் மக்கள் மூலம் தெரிய வேணாம், எங்க ஊர்ல நான் யாருன்னு தெரியணும், அவ்வளவுதான். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. வர நிறுத்துற அவனை. பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? என் பேர் மீசைமணி. நான் வந்து தொழில் வந்து டிரைவர். ஆனால் என்னுடைய முழுக்க வீடியோஸ் தான் முதல்ல, அதுக்கப்புறம் தான் டிரைவர் தொழிலே. ஓகே, நீங்க என்ன வீடியோ போடுறீங்க டெய்லி? எல்லா அனைத்து ரகமான வீடியோலும் போடுவேன், விதவிதமா போடுவேன். இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிறல? இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிற? நீ என்ன நீ இன்னும் பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிறல? நீ மக்களை மகிழ்விக்கிற கலைஞனா போடுவேன், குழந்தைகளை சிரிக்க வைக்க மாதிரி போடுவேன், பட்டாப்பட்டி டவுசரோட போடுவேன். அவன் இன்னும் திருந்தல மாமா. மணி வர ஆரம்பிச்சிருச்சு, கரெக்டா அதை கொண்டு போறேன். எப்படி பாத்தீங்கன்னா நான் போஸ்டும் போடுறேன். பெண்தானே, பெண் சாஃப்டா இருப்பான்னு நினைக்காதீங்க. நான் கொஞ்சம் ரகடான ஆள். திங்ஸ் வந்து பாப்பேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லானது எனக்கு Dress வேணும் அப்படினா, எனக்கு இப்ப இந்த Dress வேணும்னா அது எங்க கிடைக்குது அந்த மாதிரி வந்து பாப்பேன். இல்ல ஏதாவது ஒரு பொருள் நான் வாங்கிருக்கேனா அது எப்படி யூஸ் பண்ண தெரியல அப்படினா அதுக்கான வீடியோஸ் பாப்பேன். ப்ளஸ் ஹிஸ்டரி வீடியோஸ்லாம் பாப்பேன். ஹிஸ்டரி வீடியோஸ், சயின்ஸ் அந்த மாதிரி. ஓகே. பக்கத்து ஏ மூளை கட்டப்பல, ஏ முட்டாப்பல, ஏ மக்கட்ட டேய் ஒண்ணாடா போடா, அப்படி போடா. விஷயம் இருக்கு. ஆக்சுவலா இந்த மாதிரி வீடியோஸும் பார்ப்பேன். இவங்க வீடியோஸ் பார்க்கறதோட இல்ல அவங்க வீடியோஸ் பார்க்கறதோட அவங்க கமெண்ட்ஸ், வெல்கம் டு கமெண்ட் செக்ஷன் போடுவாங்க. இவனை இப்படியே விட்டா ஊர்ல இதே பண்ணிட்டு தெரியுமா? பேசாம அவனுக்கு காலை கடிக்க மாதிரி காய அடிச்சு விட்டுருங்க. ஃபுட் ரிவ்யூஸ், அப்புறமேக்கா குக்கிங் சேனல்ஸ் அந்த மாதிரி. எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. ஓகே. என்னோட பேர் வந்து ஹரிஸ். அவங்க ஒரு வீடியோல வந்து பேசியிருக்காங்க, என்னன்னா ஹரிஷ் மாமா எங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோல வந்து அவங்க பேசியிருக்காங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா கெட் ரெடி வித் மீ வீடியோஸ்லாம் நிறைய பார்ப்பேன். லைக் ஃபுட் vlogs, மோட்டிவேஷன், அவ்வளவுதான். நமக்கு என்ன தேவையோ அந்த இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கிற கான்டென்ட் மட்டும் பார்ப்பேன். ஓகே. நீங்க நினைக்கலாம் ஏதோ ஏதோ கோமாளி மாதிரி ஏதோ. கலச்சியோட ஷீலா வீட்டுக்கார், அவங்க வீடியோ தான் எங்களுக்கு ரொம்ப மன உளைச்சல் ஆக்குது. கேப்டனும் சரி என்னைக்குமே நினைச்சதுதான் அவருடைய தலைமையில். நீங்க எதை விரும்பி பாக்குறீங்க? இது இல்ல உங்களுக்கு பிடிக்கல, இத்தனை கேள்வி கேக்குறீங்க. நீங்க என்ன பாக்குறீங்க சோஷியல் மீடியால? டான்ஸ், ஸ்போர்ட்ஸ் லைன், அந்த பிள்ளைங்க சிலம்பம் பண்றது அந்த மாதிரி லைன்ஸ்ல பாப்போம். ரைட், ஆளவுற எடுத்த உடனே டக் டக் டக்குன்னு அதே மாதிரி வீடியோஸ் தான் வரும். எந்த மாதிரி வீடியோஸ் வரும்? இவங்க அது ஏன் தெரியுமா வரும்? ஏன் அந்த வீடியோஸ் வருதுன்னு நினைக்கிறீங்க? தொடர்ந்து அதை பாக்குறதுனால சார். அவன் இன்னும் திருந்தல மாமா. நீங்க அதை பார்த்தா அதுதான் வரும். ஒவ்வொரு போனுக்குள்ள ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கு. அது என்ன செய்யும்? நமக்கு தெரியும் சார், அது குழந்தைங்களுக்கு தெரியாது சார். இல்லம்மா, நீங்க பார்த்தா குழந்தைங்க பார்க்காதுமா. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. இல்ல சார், ஆக்சுவலா குழந்தைங்க கேம்ஸ்க்குன்னு எடுக்கிறாங்க. அப்ப நம்ம கொடுத்து நம்ம ஏதாவது ஒரு ஒர்க்குக்காக போறோம். அப்ப குழந்தைகிட்ட நம்ம அதை போய் பார்க்கும்போது திடீர்னு வந்து பார்த்தா பசங்க அந்த பார்த்துட்டு இருக்காங்க. யார் சாமி இவன்? எங்க இருந்து வந்திருக்கான்? இந்த சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.